எனக்கு ஒரு புரியவே இல்லை. தமிழ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மைண்டட் பீப்புளே நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஓப்பன் மைண்டட்னு சொல்றதை விட ஓப்பன் டு கிரிட்டிசிசம் தான் அது நான் சொல்லுவேன். நான் இப்போ நீ என்ன எடுத்துனேன்னா, நான் பாடி பில்டிங் ஸ்போர்ட்டை அவ்வளோ லவ் பண்ணி பண்றேன். பாடி பில்டிங் தான் என்னோட கரியர் நான் பண்ணிருக்கேன். பண்றேன்னா இஃப் பீப்புள் கிரிட்டிசைஸ் தட் இட்ஸ் an unhealthy sport, அது வந்து டேஞ்சரஸான ஸ்போர்ட் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஒரு வீடியோ சொல்றேன், taking anabolics is not good for health, it is going to spoil your health, but analo I do it because I love to do it. Exactly. So I'm able to accept the fact that it is not a very healthy sport. இப்போ யாருன்னா வந்து பாடி பில்டிங் வந்து வேஸ்ட், ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால லாங் டர்ம்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படி சொல்லி இவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஓப்பனா வீடியோ போட்டாங்கன்னா அதை பார்த்து நம்ம ட்ரிகரே ஆக போறது இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. ஆப்வியஸா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸ்போர்ட்டே பண்றேன். ஈவன் MMA ஃபைட்டர்ஸ் வந்து ரிங்குல போறனா செத்துறதுக்கு ஃபார்ம் சைன் பண்ணி தான் போய் பண்றாங்க. It's because they love to do that sport. Exactly. And if you're going to criticize, okay, I'm going to accept it. But ana நம்ம ஏன் உங்களுக்கு அவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் ஆப்வியஸா நான் பண்ற நிறைய விஷயம் வந்து அன்ஹெல்தி தான். லைக் நான் அவ்வளோ கெஃபைன் எடுப்பேன், நான் இது பண்றது, நான் பண்ற வால்யூம்லாம் நான் ஆவரேஜ் பர்சன் பண்ணா அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடும். அது யாருன்னா பார்த்துட்டு போய் இமிடேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டே ஒன்லயே தே கோனா பிரேக் தேர் நீஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். பாடி பில்டிங் அந்த டேர்ம்ல பார்த்தா கெட்டது தான் அது. நான் பண்றது ஹெல்த்துக்காக பண்றேன் இல்ல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். நீங்க இப்போ ஸ்போர்ட்காக நீங்க பண்றீங்க, யூ லவ் தட் அண்ட் யூ டூ தட். இப்போ யாருன்னா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்வியஸா ஓபன் டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். Or I'll be able to sit down and have a conversation with them. Yeah, exactly. But இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, see there's always a context for everything. இப்போ barbell squat எடுத்தேன்னா it's a very good exercise, but from a standpoint of building muscle it's useless. Smith machine squat is much more efficient because it gives a leverage for me to drive my knees more forward. அப்படின்னா more momentum, talk loading, physics பேச விரும்பல, but பேசணும்னால I can talk physics. But the thing is that it helps you to activate your quad muscles a lot more better in a Smith machine squat. So அப்ப பொறுத்த வரைக்கும் அந்த கான்டெக்ஸ்ட்ல barbell squat is useless. It doesn't mean that அந்த ஸ்குவாட் பண்ணி நான் என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே பாபல் ஸ்குவாட் கொடுக்குறேன். நிறைய பேர் பாபல் இப்போ நான் பவர் லிஃப்டர்ஸ் ட்ரைன் பண்ணுறேன் அட் நேஷனல் லெவல், அவங்க பாபல் ஸ்குவாட் தான் பண்ணி ஆகணும். ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் a context for everything. Same thing with kettlebell. See again, useless வார்த்தை தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா I'll put it this way. Like kettlebell வச்சு மசில் பில்டிங்கோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி kettlebellல, அண்ட் ஸ்ட்ரென்த் பில்டிங் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. இப்போ நான் டெட் லிஃப்ட் பண்ற kettlebell வச்சுனா ஓகே, கமர்ஷியலா என்ன kettlebell இருக்கு, 45 kgs இருக்கும் டபுள் kettlebell இருக்கா, அதை வச்சு நீ டெட் லிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. I have a 50-year-old client for 50 kgs, he's deadlifting 90 kilos right now. இதுக்கு மேல எப்படி ப்ராக்ரஸ் பண்ண முடியும்? அவங்க kettlebell யூஸ் பண்ணாங்கன்னா she'll be repping at 90 kgs 10 reps 12 reps ன்னு. அதுக்கு மேல நான் ப்ராக்ரஸ் பண்ணனும்னா அதுக்கு மேல எனக்கு kettlebell I need to move into barbell. So barbells are much efficient when you are going to improve your strength on a longer run. Exactly. இதுதான் நான் சொன்ன ஒரு கோட், ஒரு ஸ்ட்ரென்த் கோச்சோட கோட் இருக்கு, அதை நான் இங்க இம்ப்ளை பண்றேன். Simply because the exercise exists doesn't imply it's efficient. It is efficient. Yeah, perfect. இருக்குங்கிறதுக்காக நீ யூஸ் பண்றேன்னா உனக்கு பிடிச்சிருக்கா நீ யூஸ் பண்ணு. But from standpoint of a coach, I'm going to tell you which is going to give you maximum output. இப்போ இந்த kettlebell வச்சு அந்த cardiovascular conditioning நான் ஒர்க் பண்ண போறேன்னா அதோட better choice is doing a cycling or a run or going for a walk. It's just because it doesn't put too much stimulus on our muscle soreness இருக்காது. So daily 7 days என்னால பண்ண முடியும். recovery ஈஸியா இருக்கும். and அது கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. kettlebell நான் டெக்னிக்கை கத்துட்டு அதுல நான் ஃபுல் எஃபிஷியன்ட்டா பண்ணி அதுக்கப்புறம் cardiovascular improve பண்றதுக்கு I choose the easier option to do it. அவ்வளவுதான். So as a coach, if you're going to ask me, I'm going to give you எது எஃபிஷியன்ட்டோ அது நான் உன்கிட்ட சொல்ல போறேன். It doesn't mean நீ அதை யூஸே பண்ணக்கூடாதுங்கிறதுல. நான் kettlebell யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால யாருமே ஃபிட்னஸ்குள்ள வராமலாம் இருக்க போறதில்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பண்ண போறாங்க. நம்ம பாடி பில்டிங் வேஸ்ட்னு சொன்னா எவனோ நாளைக்கு போய் பாடி பில்டிங் ரெஜிஸ்டர் பண்ண நிறுத்த போறது இல்ல. ஏன் இவனுங்க இப்படி எடுத்துக்கறானுங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்றதுனால அதனால ஃபிட்னஸ் உள்ள வராம போய்டு டு கிரியேட் பேரியர்ஸ் டு என்ட்ரி அப்படி இப்படி எதுக்கு சொல்றானுங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. I'm just giving you an idea as to which tool to use for what to do. If I muscle building தான் என்னோட only goal na, I'm not going to go near kettlebell. Like I'm going to use dumbbells and barbells and machines a lot more because that is more efficient for me to build muscle than using a kettlebell. And again, if I want to lift heavy loads, obviously there's going to be a limitation with kettlebell. I am going to use barbell. So அப்படிங்கும்போது usability comes down to what you're trying to achieve. And I train athletes at national level. I train athletes who represent India in different sports. I train bodybuilders at pro levels. The thing is that எல்லாருக்குமே ஒரே ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரோக்ராம் டிசைன் பண்ண முடியாது. ஸோ தேர்ஸ் ட்ரைனிங் ஸ்பெசிஃபிசிட்டி ஒன்று இருக்கு. இப்போ பாடி பில்டிங் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஆப்வியஸா சொல்றாங்க. அதனால கெட்டில்பெல்ல கிரிட்டிசைஸ் பண்ணா மட்டும் அதனால உங்களுக்கு ரேஷனல் திங்கிங் இல்லை, உங்களுக்கு வந்து தெரியல, உங்களுக்கு வந்து நீங்க வந்து படிக்கல அப்படின்றாங்க. நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க, ஓகே,
நீங்க எல்லாரும் அந்த ரிசர்ச் பேப்பர் படிக்கிறீங்க, பெரிய பெரிய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. இவங்க சப்போர்ட் பண்ற குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படியே புரியாத வார்த்தை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணி சொன்னா மேபி அந்த மாதிரி யூஸ் பண்ணா அவங்களும் பெரிய கோச் நினைச்சிருவாங்க போல. நம்ம கொஞ்சம் சிம்பிள் டெர்ம்ஸ் யூஸ் பண்றதுனால நான் தமிழ்ல பேசுறதுனாலயா என்னன்னு தெரியல. நம்ம வந்து அது லிட்டரலா கமெண்ட் அடிக்கிறானுங்க, போய் படிடா அப்படின்னு. சரி ஓகே, பார்த்துட்டு நாங்க படிக்க மாட்டோம், நாங்க ப்ரோ சயின்ஸ் பேசுவோம், சயின்ஸே இருக்காது எங்களுக்கு, பேக்ரவுண்டே கிடையாது, என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. எங்க ஸ்டான்ஸ் இதுதான். கெட்டில் பெல் எங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட், கிராஸ்ஃபிட் எங்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட், வீகனிசம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்க ஸ்ட்ராங் ஸ்டான்ஸ். நீங்க உங்களுக்கு அதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களா? பண்ணுங்க தயவு செஞ்சு. நாங்க எங்களோட பிலாசபி இதுதான். என்ன அது கிளியரா? So that's what I'm saying. Everything has got a place because everyone supports it. எல்லாரும் வந்து like herd mentality தான் problem. எல்லாரும் ஒன்னு சொல்றாங்க, அது பின்னாடியே எல்லாரும் போறது. ஏன் ஒரு out of the box think பண்ணி ஓகே என்ன சொல்ல வருது, ஓகே இதனால பண்ணா do we get any benefits out of it? ஒரு ரிசர்ச் பேப்பர் படிங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலையா? 2 grams protein மேல எடுக்கவே கூடாதுறாங்க, 3 grams எடுத்து ஒரு ரிசல்ட் வருது அப்படினா என்ன எடுக்கவே கூடாதா? என்ன ட்ரை பண்ணாம இது மட்டும் தான் பண்ணணும். and you set a very low expectation for your clients. ஆமா, and for yourself and for your clients. இல்ல அவங்க ஜிம்முக்குள்ள வந்தா மட்டும் போதும், அவங்க சும்மா இத லைட்டா வொர்க் அவுட் பண்ணிட்டு போனா why set a higher target? They need to get ripped, they need to build as much muscle as possible, be stronger. like ட்ரை பண்ணி பாருங்க. அன்கன்வென்ஷனல் சி இவங்கலாம் நம்ம வந்து கெட்டில் பெல் யூஸ்லெஸ்ன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ட்ரிகர் ஆகுறாங்கன்னா, இவங்கலாம் லைக் சார்ல்ஸ் பாலுக்கன் 80s பாட்காஸ்ட்லாம் நீங்க நிறைய பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். சார்ல்ஸ் பாலுக்கன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து வீகன் டயட்னால நான் வந்து சோயா சங்க்ஸ்லாம் எடுக்க போறேன், அது நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. he literally says உனக்கு வந்து பொண்ணு மாதிரி பூப்ஸ் வேணும்னா நீ வந்து அதை சாப்பிடு அப்படின்னு. அவ்வளவு பேர் ஆடியன்ஸுக்கு முன்னாடி ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங் வந்து எடுத்து அவர் இன்வென்ட் பண்ணாரா இல்ல he promoted it and promoted it, அவர் பாப்புலர் பண்ணாரு. உன்னோட he told like will you train vegan athletes கும்போது I feel like they have low IQ level. It's just because veganism doesn't support your performance. It's because it's lacking vitamins, nutrient and amino acid profile and everything. எல்லாமே சப்ளிமெண்ட்ல எடுத்துக்க முடியாது. So this அவர் கன்வே பண்ற மெத்தட் வேணா ஸ்ட்ராங்கா அதுனா நிறைய பேருக்கு வந்து ப்ளீஸ் இல்லாம இருந்தாலும் it has a scientific background. அவர் அப்படி சொன்னதுனால அந்த சயின்ஸ் வந்து தப்புன்னுலாம் கிடையாது. இன்னி வரைக்கும் நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஒரு அத்லீட் ட்ரெயின் பண்றானோ அவனோட ரிசல்ட்ஸும் ஒரு வெஜிடேரியன் அத்லீட் ஆப்வியஸா நான் வெஜிடேரியன் 90% ஆஃப் த டைம் நான் வெஜிடேரியன் அத்லீட் இஸ் கோனா பெர்ஃபார்ம் 90% ஆஃப் த டைம். 10% டியூ டு ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் ஒரு 10% வந்து எப்பவுமே டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இவனுங்களுக்கு வருது, அதனால நாங்க வந்து எல்லாருக்கும் மாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்ல நாங்க சொல்லுவோம். ஓகே உங்க வீட்டுல ஒரு 2 கெட்டில் பெல் தான் இருக்கா, பண்ண யாரும் ஒர்க் அவுட் பண்ண வேணாம்னு சொல்றா. as a coach I'm only telling you what is going to give you the best result. அதான் என் வேலை. இப்போ நான் டெட்லிஃப்ட் பண்ண 240 kgs அன்னைக்கு 4 ரெப் பண்ணேன். from a standpoint of muscle building it sucks. as a coach I'll not give it to someone from a standpoint of muscle building, but as an athlete, but a childish athlete, I wanted to try out 240 kgs. அது நான் பண்ணி இன்ஜுரி ஆட்ட சான்சஸ் இருக்கு, கிளம்ஸியா இருந்தது அந்த இது. பட் எனக்கு ட்ரை பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் from a standpoint of muscle building it is not a good choice at all. But I wanted to try it out. அது என் சாய்ஸ், நீ क्वेश्चन பண்ண முடியாது. பட் as a coach நான் கொடுக்க மாட்டேன் because I have a responsibility. நீ ஒரு மசில் பில்டிங் வாங்கினா அவ்வளோ கிளம்ஸியா 4 reps ரேஞ்சுக்கு நான் பண்ண விட மாட்டேன். நான் I'll give you better, I'll tell you drop the weight down, do for more reps. It's going to engage more muscle group and it's going to give you more benefit. So they literally take everything. On try பண்ணனும் போய் ட்ரை பண்ணலாம். It is just my opinion that I'm giving it out. See, what do you see the problem as in the herd mentality problem? எல்லாரோட கோச்சும் லைக் அத என்ன சொல்றது, followed எல்லாரும் வீடியோ மேக் பண்றாங்க, கமெண்ட்ஸ் மேக் பண்றாங்க. So what is your message? லைக் இவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு பேர் வீடியோ போடுறாங்க, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நிறைய பேர் வந்து நீங்க வந்து அன்எஜுகேட்டட்ன்றாங்க in terms of fitness, உங்களுக்கு வந்து fitness baseline fitness knowledge இல்லன்றாங்க, இந்த மாதிரி அக்யூசேஷன்லாம் வைக்கிறாங்க. லைக் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? If I put a content out, see what context I'm putting that content on. What am I trying to say out of that content? இப்போ நம்ம ஒரு கட் பண்ணி போடுறோம்னா obviously to create a buzz, obviously the cut is going to make it look like that. But when you go and see the full video, you can understand what context I'm talking it from. And if you want to be very childish to disprove me, இல்ல ஜான் மெடோஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு இதுல கெட்டில் பெல் யூஸ் பண்ணா 99% of the time you use machines and barbells and dumbbells. You don't use ஏதோ ஒரு exercise. That means you're trying to be extremely childish in trying to disprove me. You're going to get nothing out of it by disproving me. Exactly. And we don't even care அது என்ன சொல்றது, அது டிஸ்ப்ரூவ் பண்றதுனால அது என்ன சொல்றது. எனக்கு அத சொல்றேன், I just feel நாங்க எங்க belief எப்பவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல. எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு client வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம்லி அது என்ன சொல்றது கெட்டில் பெல் ட்ரைனிங் இருக்காங்க அப்படி பண்றாங்கன்னா நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இத தான் சொல்ல போறோம். நாங்க வந்து இங்க கெட்டில் பெல் ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம். We don't believe in it. எங்க philosophy, எங்க training philosophy இதுதான்.
we are going to stick to our beliefs. உங்களுக்கு see only if you have a belief system you will have your own style of training. அது இல்லனாலே நீ மத்தவங்க காப்பி அடிச்சிட்டு ஏதோ நீ பண்ணிட்டு தான் இருக்க நீ obviously அதுவே ஒரு கேவலமான ட்ரெய்னிங் பிரின்சிபல் நான் சொல்லுவேன் நான். See everyone has studied, everyone has got a background. You create your own style of training and you believe in certain principles, you believe in certain rules based on whatever science, physics and everything. Obviously everyone see, if I want to talk a lot of physics over here I can sit down and talk, but at the end of the day I want to make sure I reach more people to make them understand what they're getting into. See, unless you criticize or unless there is an argument or a discussion, there's not going to be a healthy growth in fitness industry. இல்ல எது படாலும் ரைட் இல்ல அவன் குண்டாந்தாலும் பரவாயில்ல அவன் வந்து வெயிட்லாம் குறைக்க வேண்டிய அவசியம் இல்ல பாடி பர்சன். No, if he's going to be fat, it is going to be unhealthy for you. Please tell that to them. The fat-ஆ இருக்கனா நீ fat-ஆ இருக்க எப்படி நீ வந்து குறைக்கலாம் உன் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக how can it make it betterன்னு சொல்றதே கோச் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல நீ அப்படியே அப்படி இருக்கிறதே வந்து பெட்டர்னா சொன்னா நான் போய் சொல்றேன் அவனுக்கு லிட்டரலா. I'm doing an injustice to him. அது மாதிரி ட்ரைனிங் philosophies இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் I have my own method. I have a style of training that I am going to use. Charles Poliquinke அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் கோச்சுக்கே அத்தனை பேர் பயஸாக இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நத்திங் டு மீ. ஐ எம் கோயிங் டு டேக் இட். நான் பயஸாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் நினச்சிக்கோங்க, அன்எஜுகேட்டட் நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன வேணுமோ நினச்சிக்கோங்க. பட் என் ட்ரைனிங் ஃபிலாசபியை வச்சு தான் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். நான் யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்து வீடியோ போட போகிறேன். எனக்கு எது கரெக்டுன்னு தோன்றதோ நான் எதை ப்ரீச் பண்ணுறனோ அதை தான் நான் வீடியோஸாக போட போகிறேன். ஓகே, ஐ திங்க் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் கிளியரா நம்ம ஸ்டான்ஸ். இதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லணுமா? இதுக்கு மேலே வேற எதுவுமே சொல்லலை. லைக் அதான் சொல்றேன், டோன்ட் கெட் டு அஃபெண்டட் வித் தி வேர்ட்ஸ் தட் தே யூஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த கண்டென்ட் என்னங்கிறது புரிஞ்சாலே போதும். யாரையுமே நான் வந்து இது பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லி போடுறதே இல்லை. இதோட பெட்டர் சாய்ஸ் இதுன்னு தான் நான் சொல்றேன். உனக்கு ஆக்சஸ் இதுதான் இருக்குன்னா டூ தட். டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நான் எல்லா வீடியோலையும் நான் ப்ரீச் பண்ணி தான் இருக்கேன். But again, it comes down to efficiency, lot more other parameters. One is going to be better than the other. Everything is not created equal. எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிரியேட் பண்ணல. சிலதுக்கு வந்து சில superiority இருக்க போது when compared to the others. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆப்வியஸா இப்போ அதுதான் நான் ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோ சொன்னேன். பாடி பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேஸ்ட், சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அது பிடிக்கும். அது கெட்டில்பெல் பாத்தீங்கன்னா நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு வேஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இதை ஏன் ஒரு கம்யூனிட்டியா போட்டு அது என்ன சொல்றது, இது வந்து உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதே வேஸ்ட், நாங்க வந்து இக்னரண்ட் என்னமோ நினைச்சுக்கோங்க.